தேவன் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து அவரை ஆபிரகாம் எனும் புதிய நாமத்தால் அழைக்கிறார். குற்றமற்றவனாயிரு என்று கட்டளையிடுகிறார். தேவன் ஆபிராமுடன் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆபிராமின் பெயர் ஆபிரகாம், அநேக ஜாதிகளின் தந்தை என்று மாற்றப்படுகிறது. சாராயின் பெயரும் சாரா, ஜாதிகளின் தாய் என்று மாற்றப்படுகிறது. தேவன் தன்னை அனைத்திற்கும் வல்லவராக வெளிப்படுத்தி ஆபிராமிடம் என் சந்நிதியில் நடந்து சுன்னத்துச் சடங்கை செய்யும்படி கட்டளையிடுகிறார். இந்த சுன்னத்துச் சடங்கு ஆபிரகாம் தேவன் சாரா மூலம் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் பிறக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த குமாரனுக்கு பெயர் ஈசாக்கு என வைக்கப்படும் என்று சொல்லுகிறார். தேவன் ஆபிரகாமுக்கு மற்றும் சந்ததியார்களுக்கு கடைபிடிக்க வேண்டியதாகும். ஆபிரகாம் உடனே தம்மையும் இஸ்மாயேலையும் தன் வீட்டில் உள்ள எல்லா ஆண்களையும் சுன்னத்து செய்கிறார். முக்கிய கருத்து இந்த அதிகாரம் தேவனுடைய உடன்படிக்கையின் நித்தியத்தையும் சுன்னத்தின் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது. தேவனின் வாக்குத்தத்த குமாரன் ஈசாக்கின் பிறப்பு பற்றிய தீர்க்க தரிசனத்தையும் வெளிப்படுத்துகிறது.